வணக்கம் வியூவர்ஸ், இது உங்கள் சினிமா நயம். இந்தியன் 1 படம் 28 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நல்ல வரவேற்பு பெற்றிருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக வெளியான இந்தியன் 2 படம் ரொம்பவுமே வந்து டல்லான ஒரு கலவையான ஒரு விமர்சனத்தை பெற்றிருந்துச்சு. இதற்கான காரணங்கள் என்னென்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அனிருத்தோட மியூசிக் வந்து சரியில்லை, படத்தோட லென்த் வந்து அதிகமாக இருக்குது, கதையில் வந்து ஒரு கருத்தே இல்லாத இருக்குது, இந்த மாதிரிலாம் நிறைய சொல்லியிருந்தாங்க. ஆனால் இதில் எண்டில் இந்தியன் 3யோட ட்ரெய்லர் கொடுத்துருந்தது தான் அதோட ப்ளஸ் பாயிண்ட்டாக இருந்துச்சு. இந்தியன் 3 வந்து ரொம்பவுமே நல்லா இருக்குன்னு சொல்லப்படுது. இதில் கமலோட சேனாதிபதி கேரக்டர் இளம் வயதில் வந்து எப்படி இருந்துச்சு, அதில் எப்படி போர் நடந்து அந்த போரில் என்னென்னலாம் வந்து தியாகம் பண்ணாங்க, சுதந்திரத்துக்காக எப்படி போராடினாங்க, இந்த மாதிரியான கதை களத்தை வந்து அமைச்சிருக்கிறதுனால இந்தியன் 3 வந்து மக்களிடையே அதிகமான எதிர்பார்ப்பை வந்து பெற்றிருக்கு. அப்படி வெளிவர போகிற இந்தியன் 3 வந்து இன்னும் நல்லபடியாக வரணுன்றதுக்காக 10 நாட்கள் வந்து கால் ஷீட் வந்து இந்தியன் 3 படத்துக்காக வந்து கமல் அவர்கள் வந்து ஒதுக்கியிருக்காங்களாம். அந்த 10 நாட்டில் இன்னும் கொஞ்சம் அதிகமான சீன்ஸ்லாம் வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம், பிளான் பண்ணியிருப்பாங்க போல். அந்த பிளானிங்காக செலவு எல்லாமே வந்து ராஜ்கமல் ப்ரொடக்ஷனே வந்து ஏற்றுக்கிறோம், ரெட் ஜெயினும் லைக்காவும் செலவு பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி கமல் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ராஜ்கமல் ப்ரொடக்ஷனே வந்து கமலோட சொந்த ப்ரொடக்ஷன்லேயே சொந்த செலவுலேயே வந்து அந்த 10 நாள் ஷூட்டிங்கான செலவும் இருக்கும். இது வந்து இந்தியன் 3யோட படத்தை வந்து மெருகேற்றும் விதத்தில் வந்து அமைஞ்சிருக்கும்னு சொல்லப்படுது. அப்போ இந்தியன் 3 வந்து மக்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு ரொம்பவுமே நல்லா வரும்னு எதிர்பார்க்கலாம். இதை தொடர்ந்து மணிரத்னம் டைரக்ஷனில் ஆகஸ்ட் 5ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா தக் லைஃப் மூவி சென்னையில் வந்து ஷூட்டிங் வந்து ஆரம்பிக்க போகுது. இது கன்னியூஸாக வந்து அயர்லாண்ட்லேயும் வந்து ஷூட்டிங் வந்து நடக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. கிளைமேக்ஸ் வந்து சைபீரியாவில் வந்து 4 நாட்கள் வந்து நடக்க இருக்குது இந்த அப்படின்னு சொல்லி மணிரத்னம் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த கிளைமேக்ஸ் சீனில் பார்த்திங்கன்னா கமலுக்கும் சிம்புக்கும் இடையிலே மாசான ஃபைட் சீன் வந்து இங்கே படமாக்க உள்ளதாக மணிரத்னம் அவர்கள் வந்து இந்த பேட்டியில் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த தக் லைஃப் மூவி பார்த்திங்கன்னா இந்த 2024 டிசம்பரில் வந்து வெளியாகும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த தக் லைஃப் மூவியும் பல நட்சத்திர பட்டாளத்தோட ஒரு மாஸ் ஆன ஒரு மூவியாக வெளிவர இருக்குது. இது போல சினிமா தகவலுக்கும் பயோகிராஃபிக்கும் லேட்டஸ்ட் நியூஸுக்கும் மறக்காமல் நம்ம சேனலை லைக்